Hi guys, welcome back to our Riya creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ப்ரீசெட்டுமே வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டைலாக் வரும். ஸோ அந்த டைலாக் வந்துட்டு நான் டைப் பண்ணி வச்சுருப்பேன். தென் பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். பீட் மார்க் அப்படின்னா ரெட் மார்க் இருக்கு இல்லையா, ஸோ இதான் வந்துட்டு பீட் மார்க். இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி தான் நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே வந்துட்டு நான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு தென் எஃபோர்ட்ஸ் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டா போதும். அந்த எஃபோர்ட்ஸ் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இது வந்துட்டு டைலாக்லாம் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ண வேணாம், நானே டைப் பண்ணிட்டேன். 13.24 செகண்ட் வரைக்கும் நமக்கு டைலாக் வரும். அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம இமேஜஸ் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம இமேஜஸ் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ கரெக்டாக வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு டைலாக் முடியுதோ அங்கே வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு எந்த ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். மேலே வந்துட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போனீங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இமேஜஸ் வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்துட்டு ஜூம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ஜூம் பண்ணிக்கலாம். தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு எந்த மாதிரி வந்துட்டு டேரக்ஷனில் இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்க நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போய்டும். இந்த பீட் மார்க் வரைக்கும் தான் வந்துட்டு இந்த இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ அதனால் வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் வந்துட்டு செகண்ட் இமேஜ் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்துட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு வேணுன்ற அளவுக்கு வந்துட்டு ஜூம் பண்ணிக்கலாம். தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எப்படி இருக்கணுமோ வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போய்டும். ஸோ நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க் வரைக்கும் தான் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ அந்த பீட் மார்க் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எல்லா இமேஜஸ்மே ஆட் பண்ணணும். உங்களோட இமேஜஸ் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு எல்லா இமேஜஸ்மே வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு எஃபோர்ட் தான் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு இமேஜோட எஃபோர்ட்டும் தென் அந்த டெக்ஸ்ட்டோட எஃபோர்ட்டுமே கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்ட்டுக்கெலாம் வந்துட்டு நம்ம லிரிக்ஸ்க்கெலாம் வந்துட்டு எஃபோர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரியா கிரியேஷன் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு அகைன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபோர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. நான் எத்தனை டைலாக் வந்துட்டு டைப் பண்ணி வச்சுருக்கணும் எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் இந்த எஃபோர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஸோ எல்லா டைலாக்குமே வந்துட்டு எஃபோர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு அகைன் ஷேக் எஃபெக்ட் ட்ரீசரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இமேஜோட எஃபோர்ட்டை தான் வந்துட்டு இப்போ காப்பி பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டில் ஒரு இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, பீட் மார்க் ப்ரீசரை வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு 13.24 செகண்ட்லேருந்து தான் நமக்கு இமேஜஸ் வரும். ஸோ அதை வந்துட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க எஃபர்ட்ஸில் போய்ட்டு. இப்போ நீங்கள் காப்பி பண்ண எஃபர்ட்டை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ட் வரைக்கும் நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜஸ்க்கும் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எல்லா இமேஜஸ்க்கும் வந்துட்டு எஃபோர்ட்ஸ் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு சிசி கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த 2 ரெக்டாங்கிள் ஷேப்பையும் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் போட்டு குட்டி பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு காப்பி 2 லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும், அதை வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்துட்டு அந்த பீட் மார்க் ப்ரீசரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நமக்கு எங்கேருந்து வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து இந்த சிசி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கரெக்டாக வந்துட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே செட் பண்ணிக்கோங்க. 11.24 செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அங்கே செட் பண்ணிவிட்டு நம்ம எதில் வந்துட்டு காப்பி பண்ணமோ அதே பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோட எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த 2 ரெக்டாங்கிள் ஷேப்பையும் அகைன் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் வரும். அதில் வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் இந்த சிசி வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்கள் வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். அந்த டெம்ப்ளேட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு 90 டிகிரியில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் அண்ட் ஆப்ஷனை வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் அகைன் எஃபர்ட்ஸில் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு அதோட கலர் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கலர் அண்ட் லைட்டில் போயிட்டு யூஸ் ஷிஃப்ட் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வந்துட்டு பிடிக்குதோ அந்த கலரை வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்டை வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கட் ஆகிடும். இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், வீடியோ அப்படின்னு இருக்கும், அதில் வந்துட்டு 1080ல் செட் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் வந்துட்டு 1080ல் செட் பண்ணிவிட்டு தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு 30 fpsல செட் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹையில் செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களோட வீடியோ வந்துட்டு சேவ் ஆகிடும். வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.